வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு உள்நாட்டு பாதுகாப்பை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரானில் போர் தொடங்கின பிறகு ஈரானுடைய அரசாங்கம் வாலண்டரியாக நீங்களாவது ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த டொனேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெல்லி பேஸ் ஒரு அக்கௌண்ட் அவங்க தூதரகம் கொடுத்துருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கேஷாக கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஈரானால் இந்த பேங்கிங் சிஸ்டம்லேருந்து அவங்க நாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது சிக்கலானது. அந்த பொருளாதார தடைகள் எல்லாமே இருக்குது. இதில் அதிகமான ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து, ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து குறிப்பாக வந்துச்சு. கணிசமான மக்கள் தங்களுடைய நகை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள், வெள்ளி, வீட்டில் இருக்கக்கூடிய காப்பரு, செம்பு, இது மாதிரி அவங்களோட உண்டியெல்லாம் உடைச்சு இதை ஈரானுக்கு கொடுத்தது நம்ம பார்த்தோம். ஈரானுடைய தூதரகம் தேங்க்யூ காஷ்மீர், தேங்க்யூ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டு அது பிறகு நீக்கினாங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஜேஎன்கே போலீஸ் ஒரு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தொடங்கின பிறகு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ராடு நடந்திருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்குது. இது இப்போ அந்த ப்ராப் ஆரம்பித்த இது இன்னும் டீட்டெயிலில் நம்ம போகலாம் தகவல் கிடைக்கும் போது. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 17,91,00,000 அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட 18 கோடி அளவுக்கான கோல்டு அதர் வேல்யூபிள்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை கலெக்ட் பண்ண இன்டர்மீடியேட்டரி ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள சில ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. இப்போது ஜேஎன்கே போலீஸோட மார்ச் 24 ரிப்போர்ட் படி எடுத்தோம்னா CNN News 18 இதை பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களுடைய ஜேர்னலிஸ்ட் மனோஜ் குப்தா பப்ளிஷ் பண்ணியிருக்காப்புல. ஈரானுடைய எம்பாசி நியூ டெல்லியில் இருக்கவங்க ஒரு ஜென்யூன் ஒரு அப்பீல் கேட்குறாங்க. எங்கள் நாடு இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை இருக்குது, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்த டொனேஷன் அதெல்லாம் வசூல் நடக்குது. நிறைய சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்கள் கூட பார்த்தோம். நிறைய எதிர்ப்பு கருத்துகளும் கிளம்பிச்சு. இந்தியாவில் பாதிக்கப்பட்ட போது புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்டோம், நம்மளுடைய மக்கள் போன வருஷம் கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிவாரணம் வழங்கலை, எங்கேயோ இருக்க நாட்டுக்கு நீங்கள் நிவாரணம் வழங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இந்த மாதிரியான போர் வரும்போது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் மற்றும் கோல்டு இது ரெண்டோடைய விலை அப்படின்றது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் சரிஞ்சிருக்கு. நிறைய பேர் கோல்டு அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் கரெக்டான பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஈக்விட்டிஸு, பாண்ட்ஸு, பேங்க் டெபாசிட்னு சொல்லி பிரித்து போடுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வாய்ப்பு இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது யாரோ ஒருத்தர் பண்ணுறது கிடையாது. டாடா ஏஏ லைஃப், இந்தியாவுடைய மோஸ்ட் ட்ரஸ்டட் பேண்ட் டாடா கிட்டேருந்து வருது. டாடா ஒரு புது என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. என்எஃப்ஓ பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்ற பேரில். இந்த ஃபண்டில் செய்யப்படக்கூடிய முதலீடுகளில் புதுசாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், புதுசாக இனோவேஷனாக இருக்கிற கம்பெனிஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது மார்ச் 31 முடியுது. இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே இது என்ன மாதிரியான ஃபண்டு, என்ன ஏது நமக்கு சரியாக சூட் ஆகுமான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக அவங்களோட ஏஜென்ட்டே வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய பிளானும் அவங்க வச்சுருக்கிறாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கேரண்டி கொடுக்குறாங்க. கேபிட்டல் கேரண்டி அப்படின்ற போது நம்ம போட்ட முதலீடுகள் நிச்சயமாக நமக்கு கேரண்டீடாக திரும்ப கிடைக்கும். அதை விட ப்ராஃபிட் அதிகமாக போச்சு அப்படின்ற போது அந்த ப்ராஃபிட் நமக்கு மார்க்கெட் மேலே போகும்போது வரும். இப்போ நீங்கள் பழைய டாடா ஏஏ லைஃபோடைய ஃபண்ட்ஸு செக் பண்ணணும், குறிப்பாக அவங்களுடைய எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு செக் பண்ணணும் அப்படின்னா 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அதோட ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24%. அவங்களுடைய மல்டி கேப் ஃபண்ட் ஒரு 2015 ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 21% வரைக்கும் கடந்த 5 வருடங்களாக ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பழைய ஃபண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதோடைய NAV அப்படின்றது வெறும் 10 ரூபா தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் லிங்க்டு ஸ்கீம்னால நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை விட 120 மடங்கு நமக்கு காப்பீட்டு திட்டமும் இதில் கொடுக்குறாங்க. இதில் 2.5 லட்சம் வரைக்கும் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸும் கிடையாது. இப்போது ஒரு NRIயாக இருக்கீங்க, வெளியில் இருக்கீங்க, நீங்கள் மாதம் ஒரு 18,000 மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 2 கோடி போகிற அளவுக்கு சேவிங்ஸ் வர அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஃபண்டு. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை நான் ரெமைண்ட் பண்ணுறது, இது அதாவது 5 வருஷம் அப்படின்றது லாக்இன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த பணத்தை எடுக்க முடியாது. ஸோ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அவைல் பண்ணலாம். மார்ச் 31 இதோடைய லாஸ்ட் டேட்டு. இப்போ வெறும் 4 நாள் தான் இருக்குது. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிப்பட்ட இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் இந்த ஜஸ்ட் ஒரு QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணாலே போதும். அதுலேயே உங்களுக்கு எல்லா தேவையான விளக்கம் எல்லாமே அதில் வந்து கிடைக்கும். காஷ்மீர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஷியா டாமினேட்டடான ஒரு சொசைட்டி. இதில் இப்போ அஃபிஷியலாக இந்த நகை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 18 கோடி. இது தவிர ஈரானோடைய அரசாங்கத்துக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணம் செலுத்துனது தனி. இதில் பார்த்தீங்க ஒரு ரஃபாக ஒரு 500 கோடி அளவுக்கு அப்படின்ற ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து சொல்கிறாங்க. இதில் ஈரானுடைய அரசாங்கம் கொடுத்த அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அதன் பிறகு கேஷு, கோல்டு, பாத்திரம் இதெல்லாமே கொடுத்தது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் நெட்வொர்க் வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. இதுக்கு வந்து காஷ்மீர் தேங்க்யூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய தூதரகம் ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அது கடுமையாக அது எதிர்க்கப்பட்டதுனால அந்த பதிவை வந்து நீக்கிறாங்க. இப்போது ஒரு என்கொயரி வந்து போயிருக்குது. இப்போ ஜேஎன்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய தூதரகம் கொடுத்த அவங்களுடைய டைரக்ட் அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் பணம் போவதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதில் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். ஆனால் நிறைய அன்ஆத்தரைஸ்டாக மிடில்மேன் இந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி நிறைய பேர் வசூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம போனோம்னா, படுகாம் மாவட்டம் 9.5 கோடி, பாராமுல்லா மாவட்டம் 4 கோடி, ஸ்ரீநகர் 2 கோடி, குல்காம், பாந்திபுரா, கந்தேர்பால், புல்வாமா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 லட்சத்துலேருந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு வேல்யூபிள் வந்து இன்னும் ஒரு வரக்கூடிய ஃபோட்டோஸ் வச்சு இவங்க எஸ்டிமேட் எடுக்கிறாங்களே தவிர யாருக்குமே எவ்வளோ அப்படின்னு தெரியாது. இப்போ இது எங்கேருந்து வருது இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானம் பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸில் அவங்க சேவ் பண்ணக்கூடியது, ஆடு மாடை விற்று கொடுத்துருக்குறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய செம்பு பாத்திரங்களை விற்று கொடுத்துருக்குறாங்க, கோல்டு ஜுவல்லரி எடுத்து கொடுக்குறாங்க, ரம்ஜானுக்காக அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்த பணம் அந்த பண்டிகைக்காக புது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்ஏ தன்னோட 1 மாதம் சேலரியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த இடத்துல நிறையா மிடில்மேன் உள்ளே வந்து இந்த பணத்தை சைஃபன் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து குறிப்பாக ஷியா கம்யூனிட்டி இஸ்லாமியர்களை குறி வச்சு இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போ ஜேஎன்கே போலீஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொஃபஸ்டிகேட்டடான சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பிரைமரி டிஸ்ட்ரிபியூட்டராக யார் இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹக்கீம் சாஜத் அப்படின்ற ஒரு ஆள், பகவான்புரா ஸ்ரீநகரை சேர்ந்தவர். பிரைமரி டிஸ்ட்ரிபியூட்டராக இவங்க வந்து பார்க்குறாங்க. ஈரானியன் ஃபண்டை இவங்க கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மதகுருக்களுக்கு இவங்க வந்து இந்த ஃபண்டை டைவெர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. சையத் ருஹுல்லா ரிஸ்வி அப்படின்ற ஒரு ஆள் கந்தேர்பால் இடத்த சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஈரானில் இருக்கிறாரு. இவர் தான் ஈரானுடைய ஹேண்டிலர்ஸ்க்கும் இங்கே லோக்கலில் கலெக்ஷனுக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசியோடைய எக்ஸ்டர்னல் ஹேண்டிலர்ஸ், அதன் பிறகு இந்த சையத் ருஹுல்லா ரிஸ்வி போன்ற காஷ்மீரை சேர்ந்தவங்க அங்கே பல பேர் படிக்கிறாங்க, பிஸ்னஸ்க்காக போயிருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை இது பண்ணி கலெக்ஷன் பண்ணி டோர் டு டோர் போட்டு கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது போலீஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேஎன்கே போலீஸ் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் எவ்வளோ ஃபண்ட்ஸை அங்கே கொடுத்தீங்கனாலும் ஈரான் அரசாங்கத்துக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. இதில் நிறையா ஃபண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கும் போகிறதுக்குமான இது இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படின்றத சுட்டி காமிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இப்போ தனியாக போட்டிருக்காங்க. இப்போது இது ஒரு பக்கம் நேரடியாக போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மால்வி சர்ஜான் பர்கத்தி அப்படின்ற அந்த ஒரு இதில் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. டோர் டு டோர் பண்ணுறது, பப்ளிக்காக ஒரு ஸ்டால் போட்டு கலெக்ட் பண்ணுறது, அந்த எமோஷ்னலான ஃபோட்டோஸ், குறிப்பாக ஈரானுடைய அந்த பள்ளி சிறுமிகள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் 170 பேர் கொல்லப்பட்டாங்க, அதற்கான புகைப்படங்கள் இது எல்லாமே பேஸ் பண்ணி எமோஷன்ஸை தூண்டி விட்டு இவங்க வசூல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஜேஎன்கே போலீஸோட நிற்காம என்ஐஏ, இடி மற்றும் ஜேஎன்கேவுடைய எஸ்ஐஏன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அவங்களுடைய ஸ்டேட்டோடைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி, இவங்க 3 அமைப்புகளும் உள்ளே வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு அன்ஆத்தரைஸ்டாக யார் வேணாலும் கலெக்ட் பண்ணலாம், அந்த மிடில் மேன் இடைத்தரகளை நம்பி ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக இப்போ அந்த அறிவிப்பெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம்.
இது வந்து டொமஸ்டிக்காக ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ராணுவத்தில் இருக்கும்போது அடிபட்ட வீரர்களை கொண்டு போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளே போகிறோம்னா கல் எடுத்து அடிக்கிறது அப்படின்றது சர்வசாதாரணமாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு 10th இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் பொண்ணுங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். 500 ரூபா கொடுப்பாங்க. ஒரு இடத்துல ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜல்லி வந்து குமிக்கப்பட்டிருக்கும். அதை விட்டு கல் எடுத்து பாதுகாப்பு படையினர் மேலே வீசுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது வந்து கம்ப்ளீட்டாக தடுக்கப்பட்டுச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம். இப்போ இந்த மாதிரி மீண்டும் ஒரு எமோஷ்னலி சார்ஜ்டு ஒரு சுச்சுவேஷனில், அதுவும் வல்னரபிளாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஓப்பனாக வசூல் பண்ணுறதை விட்டாங்க அப்படின்னா, கிளியர் கட்டாக இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். ஸோ இப்போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள்ட்டே நான் சொன்னேன், உங்களுக்கு அப்படியே ஏதாவது உதவிகள் செய்யணும்னு இருந்ததுன்னா ஈரானுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டேட் பேங்க்னு நினைக்கிறேன், அதில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய இதுவாகவும் இருக்குது. ஸோ இது கிளியர் கட்டாக இந்த போர் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸு எந்தெந்த அளவுக்கெல்லாம் எல்லா நாடுகள் மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதே மாதிரியான ரிப்போர்ட்ஸு வெளிநாட்டில் வாழக்கூடிய மலேசியர்கள், இந்தோனேஷியர்கள், அதாவது நம்ம தென்கிழக்கு ஆசிய பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டொனேஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்ற போது இது இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் அங்கேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கிறதுலே அதிகமாக வாரி சுருட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளில் வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தானியர்கள். ஏன்னா அங்கே ஓப்பனாக போய் நீங்கள் யுஏஇலாம் போய் ஈரானுக்கு ஆதரவாக நீங்கள் டொனேஷன்லாம் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க எதை வந்து எந்த விதமான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சவுதி எல்லாம் போனோம் அப்படின்னா முச்சந்தி நிறுத்தி நிற்க வச்சு கையை வெட்டணும், காலை வெட்டணும்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. ஸோ அதை வந்து ஓப்பனாக இவங்களால பண்ண முடியாது. ஆனால் சில பாகிஸ்தான் ஆப்ஸை கையில் வச்சுக்கிட்டு மைக்ரோ டொனேஷன் ரொம்பலாம் அதிகமாக கிடையாது, ஒரு 10 திரம், 2000 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, இந்த மாதிரியான வசூலை பண்ணி ஈரான் பேரில் வசூல் பண்ணி இவங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது தான். இப்போது இது வந்து ஒரு மதம் சம்மந்தப்பட்ட சென்டிமெண்ட் உள்ளே வர்றதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏமாறுறாங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எதோட தாக்கம் எங்கே வந்து நிற்குது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். எப்போ ஒரு போர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். இப்போது கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு சொல்லி அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய லைஃபோட சேவிங்ஸை கோல்டில் போய் போட்டாங்க. சடனாக அந்த கோல்டோட ரேட் கீழே வந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ சரியான முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறது. இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தோம். இப்போ டாடா ஏ லைஃப் அப்படின்ற இந்த புது என்எஃப்ஓ இந்த ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு வந்து வழங்குது. ஸோ இதில் மார்ச் 31, அதாவது இன்னும் 4 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 4 நாள் இன்னும் பாக்கி இருக்குது. இதில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் அது என்ன மாதிரியான ஃபண்டு நமக்கு சூட் ஆகுமா, ஏன்னா 5 வருஷம் லாக்இன் இருக்குது, அதெல்லாம் கருத்தில் கொண்டு படிக்கலாம். இல்லை ஜஸ்ட் நீங்கள் அந்த QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணாலே போதும், அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும்.